லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வரியா? அதெல்லாம் வேணாம். ஊருக்குள்ள யாருக்கும் எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு உன் ஹெல்மெட்டையும் பைக்கையும் வாங்கினேன். இப்போ நீ எதுக்கு இங்கே வர? அதெல்லாம் வர வேணாம். நானே உன்னை பார்க்க வரேன். இல்லை, உன்னை அர்ஜென்ட்டாக பார்க்கணும். இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நானே உன்னை பார்க்க வர வரைக்கும் நீ இந்த சைட்லாம் வராத. வெயிட் ஆஃப் பண்ணு. ஏய் 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 நில்றா. ஏய் ஏய் நில்லுடா. நில்லுன்னு சொல்றல. ஏய் ஏய் நில்லுடா. இருக்கா? நான் எடுக்கிறேன். ஹலோ, மீனாட்சி பொண்ணு தானே? ஆமா சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இங்க பக்கத்துல 4வது தெருவுல தான். சீக்கிரம் வாங்க. நான் உடனே வரேன். சக்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? இருக்கா, நான் வந்து சொல்றேன். அக்கா, சக்தி சொல்லிட்டு போடி. அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? டேய், தண்ணி எடுத்துட்டு வர, சீக்கிரம் போடா. நான் எடுத்துட்டு வரேன். அம்மா, சக்தி. அமுனா. அம்மா, ஐயோ என் பொண்ணுங்க. துர்கா எங்க? அம்மா ஒண்ணு இல்லம்மா, இங்க பாருங்க. 10 லட்சம். அம்மா, எங்கம்மா போறீங்க? உட்காருங்கம்மா. அண்ணே தானே. இந்தாங்க தண்ணி குடிங்க. அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? தம்பி நீயா? அம்மா, நான் இந்த பக்கம் வந்துட்டே இருந்தேம்மா. நீங்க அப்படியே அந்த பக்கம் ஓடி வந்துட்டே இருந்தீங்க. டக்குன்னு மயக்கமாயி விழுக போயிட்டீங்க. நல்ல வேலைம்மா, அண்ணன் வந்து உங்களை காப்பாத்தினாரு. பின்னாடி லாரி வேலை வேகமா வந்துட்டு இருந்துச்சு. அண்ணன் மட்டும் இல்லனா. டேய், நீ என்ன மட்டும் காப்பாத்தலப்பா, என் 3 பொண்ணுங்களையும் காப்பாத்திருக்க. அம்மா, என்னம்மா நீங்க? என்னாச்சுமா உங்களுக்கு? உங்க உடம்பு எதுவும் சரியில்லையா? அது இல்லப்பா, என் மனசுதான் சரியா இல்லை. கிளம்பு. எல்லாம் எங்களுக்கு காணப்பட்டு வந்தா கிளம்பு. நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க. உனக்கு கூட்டம் கொடுக்குறாங்க. அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்க மனபாரம் குறையும் நீங்க நினைச்சா என்கிட்ட சொல்லுங்கம்மா. என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்றேம்மா. அம்மா, ஏன் அப்படி ஓடிட்டு இருந்தீங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி? 10 லட்சம் கடன் வாங்கறதுக்கு ரங்கநாயகி அம்மா கிட்ட ஒரு தடவை நான் வாங்க போனேன்னு. அது எதுக்கு தெரியுமா? நான் அவனை இன்னைக்கு இப்ப பார்த்தேன்பா. அவனை மட்டும் பிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துரும்பா. அவனை பார்த்ததுல எனக்கு பைத்தியம் பிடிச்சு போய் அப்படியே ஓட ஆரம்பிச்சுட்டேன். தம்பி இங்க பாருங்க, சக்தி வரா. அவளுக்கு இதெல்லாம் அம்மா, என்னாச்சுமா? யாரும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏங்க, நீங்க பதட்டப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. அம்மாக்கு இப்ப பரவாயில்ல. இல்லம்மா, நாங்க அந்த தெருவுல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். பெரிய லாரி வந்துச்சு. இந்த தம்பி தான் என்ன காப்பாத்துச்சு. ரொம்ப நன்றிப்பா. என்னம்மா நீங்க? சரி வா போலாம். பாத்து மெதுவா. மெதுவாமா.
ஏங்க ம்? என்னங்க அம்மாவை இந்த வண்டியில கூட்டு வர போறீங்க ஆமா. என்னங்க நீங்க இந்த நிலைமையில அம்மாவை எப்படிங்க நீங்க மொப்பட்ல கூட்டு வருவீங்க நாங்க ஜீப்ல கூட்டு வரோம் நீங்க வண்டியில வாங்க திரியா ஆமா. அம்மாவை கொஞ்சம் புரியுங்க நீங்க போங்க. என்னடி ஆச்சு எங்க போன உள்ள போய் பேசிக்கலாம்க்கா அம்மா வராங்க பாரு ஏய் அம்மா பார்த்தோம் மெதுவா அம்மா வாங்கம்மா. பாத்துருங்க அம்மா வாமா மா என்னாச்சுமா உனக்கு எனக்கு ஒன்றும் ஆகலம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். துர்கா போய் தண்ணி எடுத்துட்டு வா உட்காருமா வேண்டாம்மா, வா வா உட்கார். ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏங்க நீங்க ஏன் இங்கேயே நிக்கிறீங்க அண்ணே நம்மள வெளிய போக சொல்றாங்க. சேச்சே இல்லங்க உள்ள வாங்க உள்ள வரலாமா? வாங்க உள்ள போங்க வாங்க. அண்ணே ம் அண்ணி வந்து திரும்பி வெளிய போன்னு சொல்றதுக்குள்ள உள்ள போனேன். வலது கழுத்து போ. வாங்க உள்ள வாங்க வாங்க தம்பி. வாங்க வந்து உட்காருங்க இல்ல பரவாயில்லைங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஏங்க நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு போப்பா. சாப்பிடலாமா? இல்ல வேணாம். இல்லம்மா பரவாயில்ல நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறோம் ம், அம்மா உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க நாங்க வரோம் சரிப்பா. வரோம் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு போறோமா? டேய் வா போலாம் துர்கா போய் தண்ணி எடுத்துட்டு வா இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம்டா எக்ஸ்கியூஸ் மீ சாப்பிட கூப்பிடுறாங்கண்ணே. சொல்லுங்க நேத்தே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அந்த டென்ஷன்ல மறந்துட்டேன் தேங்க்ஸ் அட பரவாயில்லைங்க அப்ப இன்னைக்கு வெற்றி டேய் வெற்றி மேல வெற்றி வரணும்னு செல்வன்னு பேர் வச்சிருக்காங்க. செல்வ முருகன் பேர் இல்லையா? செல்வன்னாலே வெற்றி தானே. செல்வன் அண்ணன் பேரு செல்வன். ஆமாங்க செல்வன் செல்வன் அதுக்கு ஏங்க இத்தனை தடவை சொல்றீங்க அதானே அது நீங்க கேட்ட சந்தோஷத்துல அப்படி சொல்லிட்டேங்க அண்ணே இப்ப கிளம்புனா நமக்கு நல்லது. சரிங்க நேரம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் செல்வன் யாரையோ கூப்பிடுறாங்க அண்ணே உன்னதானே கூப்பிடுறாங்க. இப்பதானே உனக்கு பேர் வச்சோம். வா. ஆமால சமாளிப்பவா செல்வன் தான் அவன் பேரு. சொல்லுங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் போதும்மா, ஒன்றும் இல்லை. நீ உள்ள போய் படி. போடா போ. மா என்னம்மா ஆச்சு மா ஏன் ஒரு மாதிரி படபடன்னு இருக்க என்ன நடந்துச்சு யமுனா, நம்ம கிட்ட பணம் எடுத்துட்டு போனால ஒருத்தன், அவனை நான் பார்த்தேன். என்ன சொல்றமா நீ அவனை பாத்தியா ஆமாம்மா, அவனை பார்த்ததுமே விழுந்தடிச்சு ஓடி போனேன் நான். அதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே விழுந்துட்டேன். அப்புறம் இந்த பையன் தான் வந்து என்ன
அம்மாவை நினைச்சு கவலைப்படுறியா? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, வா. இவகிட்ட பணம் இருக்கிறது இவளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்போ எப்படி திருட கரெக்டா இவகிட்ட வந்து திருடுவான்? விசாரிக்க ஒண்ணுமே இல்ல. இவ பொய் சொல்றாமா? இவ பொய் சொல்லி உங்களை ஏமாத்த பாக்குறா. சத்தியமா நான் பொய் சொல்லலம்மா. நாளைக்கு பஞ்சாயத்துங்க. மீனாட்சி ரொம்ப நல்லவ. ஆனா பணம் தொலைஞ்சு போச்சுங்கிற உண்மைய அவ நிரூபிக்க அவகிட்ட புஷ்பா கிட்ட பணம் வாங்கின அப்படிங்கிற உண்மையையும் மீனாட்சி ஒத்துக்கிறா. ஆனா இதுல என்ன தீர்ப்பு சொல்ல போறேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. நான் சொல்ல போற தீர்ப்புல எந்த தப்பு வந்துராத மாதிரி அந்த முருகன் தாங்க என்ன காப்பாத்தணும். முருகா. டேய் சங்கிலி, சங்கிலி, டேய் சங்கிலி, எங்க போனா? ஆளையே காணா. டேய் யோ, டேய் சங்கிலி. ஏன் சங்கிலி சங்கிலின்னு ஏல விட்டுக்கிட்டு இருக்க? என்ன வேணும்? இல்ல, காலையில இருந்து அவனை ஆளை காணா, அதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் போட்ட பிளான் ஜெயிக்க போகுதுல்ல, அந்த சந்தோஷத்துல சரக்கு அடிச்சிட்டு படுத்திருக்கானோ என்னவோ. சந்தோஷத்துல படுத்திருக்கானா இல்ல பயத்துல படுத்திருக்கானா? அவனுக்கு என்ன பயம்? இல்ல, பணத்தை பறிச்சுட்டு போனது அவன் தானே. எங்க மாட்டிக்கிறோமோன்னு பயந்துருப்பா. அதெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் ஏன் தம்பி. எப்படியோ புஷ்பா, நாளைக்கு நீ நினைச்சது நடக்க போகுது. சந்தோஷம் தானே? ஓன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். யோ, பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் அவ வீட்டை நான் எழுதி வாங்கிட்டேன்னா, ஐயோ, நினைச்சு பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? அது இன்னைக்கே நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? மீனாட்சி, வீட்டையும் மெஸ்ஸையும் என் கையில கொடுத்துட்டு பாவம் சாப்பாட்டுக்கு நீ என்ன பண்ணுவ? என் வீட்டுக்கு வந்து எச்சி பாத்திரம் தேய்ச்சிட்டு கூனி குறுகி சாவுடி. நாளைக்கு என்ன ஆகும் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் அதை பத்தி யோசிக்கல. நடக்கிறது நடக்கட்டும். மா, சக்தி, ஏ துர்கா, சாப்பிட வாங்கடா. நாளைக்கு நல்லபடியா முடிஞ்சா பிரச்சனை இல்ல. ஏதாவது தப்பா நடந்தா என்னம்மா பண்றது? என்ன பண்ண போறீங்க? என்ன விஷயம்? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். என்னவோ ரகசியமாவே பேசிட்டு இருக்கீங்களே. பேசாம வாயை மூடிட்டு சாப்பிடுடி. ஏதோ 10 லட்சம்னு சொன்னீங்களே, அந்த விஷயமா? 10 லட்சத்துக்கு ஆர்டர் வந்திருக்குடி, கல்யாண ஆர்டர். விடிய விடிய நீயே முழிச்சுக்கிட்டு லீவு போட்டு சமையல் செய்றியா? சாப்பிடுறே. பேசாம வாயை மூடிட்டு சாப்பிடுறியா? ஏங்கா, ஏன் அவளை திட்டுற? ஆமா, கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. சாப்பிடு. சக்திமா, வீட்டு சுரக்காயை கொண்டு வந்து கொடுத்தா சரசு, உனக்காக கூட்டு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. மா, கூட்டு சூப்பர். உன் கைப்பக்குவம் இந்த உலகத்துல யாருக்குமே வராது. இப்படி வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து இந்த வீட்டை பார்த்துக்கிட்டே உன் கையால சாப்பிட்ற சுகம் இருக்கே, சான்ஸே இல்லம்மா. வாழ்க்கை முழுக்க எனக்கு இந்த சுகம் கிடைச்சா போதுமா, வேற எதுவுமே வேண்டாம். மீனாட்சி, மீனாட்சி, வெளியில வாமா. இந்த நேரத்துல யாரு? இருமா, நான் போய் பாக்குறேன். ஏய் சக்தி, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியில எழுந்து போக கூடாது. இரு மா, நீ போய் யாருன்னு பாக்குறியா? சாப்பிடுங்க.
நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம்மா. என்ன விஷயம்? நாளைக்கு பஞ்சாயத்துன்னு கேள்விப்பட்டான். அதான் எங்க உதவி தேவையான்னு கேட்டு போலான்னு வந்தோம். நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்கம்மா. இந்த மெஸ் இல்லைன்னா இந்த ஊரே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமா. அந்த நன்றியை மறக்கிறவங்க இல்லம்மா நாங்க. அது மட்டும் இல்லம்மா, உங்க மனசு ரொம்ப தங்கமான மனசு. என்ன விஷயம், எதுக்கு பஞ்சாயத்துன்னு எங்களுக்கு முழு விவரமும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுமா, நீ தப்பு செய்யறவ இல்லம்மா. அம்மா, இதோ வந்துட்டேம்மா. குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதான் கூப்பிடுறாங்க. ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரியவங்கெல்லாம் வீடு தேடி வந்து என்கிட்ட பேசுறீங்க. சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே வந்து பார்க்க போறீங்க. உங்களுக்கே நாளைக்கு தெரிஞ்சிடும். உண்மை ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. இது கலிகாலம். உண்மைதான் எப்பவும் தோக்கும். என்ன உதவினாலும் கேளுங்க, நாங்க இருக்கோமா உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. யார்கிட்ட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சக்தி சக்தி இரு, அம்மா வந்துரும். ஏய் ஒரு நிமிஷம் டி. சரிங்கம்மா, அப்ப நாங்க வரோம். சரி வாங்க. நாங்க வரோம்மா. யாருமா இவங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஏதோ வீட்ல விசேஷம் வச்சிருக்காங்க போல. அவங்க வீட்ல பண்ண முடியாதான் ஒரு 50 பேருக்கு. அதான் இங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. ஏண்டி நீ சாப்பிடுறத விட்டுட்டு எதுக்கு? பாதியில எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. போ சாப்பிடு. சாப்பாட்டுக்கு இடையில யார் உன்னை வர சொன்னாங்க? எதுவா இருந்தாலும் நான் பேசிப்பேன்ல. மா, எனக்கு படிக்க வேண்டியது இருக்கு. நான் தட்டை கழுவி வச்சுட்டு படிக்க போறேன். ஒரு நிமிஷம் சக்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? யமுனாக்கு ஒரு தையல் மிஷின் வேணுமா? ரொம்ப ஆசைப்படுறா. பக்கத்து தெரு ராஜி அக்கா கிட்ட கேட்டேன். அவங்க தம்பி பொண்ணு கிட்ட ஒரு தையல் மிஷின் இருக்கான். ஆனா அந்த தம்பி பொண்ணு வந்து சென்னையில இருக்காளாம். நீ போய் அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடுறியா? சென்னைக்கா? ஒரு மிஷின் வாங்கறதுக்கு ஏமா சென்னைக்கு போகணும்? நம்ம ஊர்லயே கிடைக்காதா? இல்ல, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் விலை கூடுதலா இல்லாம இருக்கும். நம்மளோட பட்ஜெட்டையும் பார்க்கணும்லடா. நீ எப்போ அதை பார்த்த? அது நான் அவ பார்க்கலம்மா. ராஜி அக்கா சொன்னதை வச்சு சொல்றா. அவங்க 2 பேரும் அப்பப்போ எப்போவாவது பேசுவாங்கல்ல, அதான். ஆமா, கரெக்ட் தான். அது நல்ல மாடர்னான மிஷினா. அது இருந்தா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சக்தி. அக்கா, அதுக்கு யாராவது அவ்வளவு தூரம் போவாங்களா? அட போக்கா, உனக்கு வேற வேலையே இல்ல. எப்பவுமே அவ ஆசைப்பட்டு எதுவுமே நம்ம கிட்ட கேட்டதில்ல. இது ஒண்ணுதான் ஆசைப்பட்டு கேட்டா. அதான் சரி, நான் இப்போ ஒன்று பண்றேன். அடிச்சு பிடிச்சி ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி, தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல, நானே போயிட்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாமா. தான் தெரியல. ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எதையாவது உன்னை உளறிக்கிட்டே இருப்பியா? என்னதான் உன் பிரச்சனை? படிக்கிற வேலையை மட்டும் பாக்குறியா? ஏதாவது நாங்க பேசுறது நோட் பண்ணி வச்சுட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்க. சாப்பிட்டல, கை கழுவு. எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இரு. அப்பா, எப்படியோ சக்தியை சம்மதிக்க வச்சாச்சு. இப்படியே நாளைக்கு ஊருக்கு அனுப்பிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எப்படிதான் நீ தைரியமா இருக்கியோ?
எனக்கு ஒரு வாய் பருக்க கூட இறங்க மாட்டேங்குது. பாரு, தட்டுல சாப்பாடு அப்படியே தான் இருக்கு. நீ சாப்பிடவே இல்லையேம்மா. வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு வயிற்று ரொப்புற. மா, எனக்கு ஒரு யோசனை. நம்ம கிட்ட இருக்கிற 10 லட்சத்தை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அதை நிரூபிக்க நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல. அதே மாதிரி அவங்களும் நம்ம கிட்ட 10 லட்சம் கொடுத்ததுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. நாம நாளைக்கு பஞ்சாயத்துக்கு போய் நாம அந்த 10 லட்சத்தை வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டா அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. யமுனா, என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிற நீ? என்ன பேசுறடி நீ? மா, நான் கரெக்டா தான் யோசிக்கிறேன். அவங்க வேணும் தானே பொய் சொல்றாங்க. ஆனா நாம சொல்ற பொய் உண்மையை நிலைநாட்டுறதுக்காக தாம்மா. யோசிக்காதம்மா.